டெட்னா போரிங். ரிட்டர்னை பார்த்தா ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஈக்விட்டி ரிட்டர்னை பார்த்தா மேலே கீழேன்னு ஒரு கிக் இருக்கும். அண்ட் எஸ், ஈக்விட்டி தான் வெல்த்தை க்ரியேட் பண்ணோம், கரெக்டு தான். ஆனால் க்ரியேட் பண்ண அந்த வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண டெட் தேவை. காரில் சீட் பெல்ட் போடுறது ஒரு போரிங் ஃபீல் தான் தரும். ஆனால் ஆக்சிடென்ட் டைமில் அதுதான் லைஃப்பை சேவ் பண்ணும். அந்த மாதிரி தான் டெட்டும். இந்த வீடியோவில் ஏன் டெட் ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பாக தேவைன்னு பார்க்கலாம். 2008 கிராஷில் நிஃப்டி 50 Jan 8, 2008 தான் பீக்கில் இருந்துச்சு. அப்புறம் மார்க்கெட் சமாடி வாங்குச்சு. October 27, 2008 ராக் பாட்டம். அப்ராக்சிமேட்டாக -60% விழுந்துச்சு. 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ரஃப்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 4 lakh ரேஞ்சுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக வந்துச்சா? இல்லை. ஓல்டு பீக்குக்கு திரும்பி வந்தது October 1, 2010. ஆல்மோஸ்ட் 3 years ஜஸ்ட் டு ரிக்கவர். இன்னமும் ப்ராஃபிட் இல்லை. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த 3 yearsல ஜாப் லாஸ், இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ், ஆர் கிட்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாமல் கிராஷ் டைமில் நீங்கள் ஈக்விட்டியை செல் பண்ண வேண்டிய நிலமை வந்தால் கேம் ஓவர். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் டெட்டோட ஃபர்ஸ்ட் ஜாப். டெட்டுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் இருக்குது. சிம்பிளாக பார்க்கலாம். ஜாப் 1, டெட் ரன்வே. எமர்ஜென்சி ஃபண்ட், இஎம்ஐ பஃபர், நியர் டேர்ம் கோல்ஸ் இதெல்லாம் டெட் பக்கெட்டில் இருந்தால் கிராஷ் வந்தாலும் நீங்கள் காமாக இருக்கலாம். ஏன்னா ஈக்விட்டியை செல் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஜாப் 2, ஷாக் அப்சர்வர். சேம் 2008 பீரியடில் 100% ஈக்விட்டிக்கு பதிலாக சிம்பிளாக 80% ஈக்விட்டி ப்ளஸ் 20% டெட்னு இருந்தால் அப்ராக்சிமேட்டாக -50% தான் விழும். தட்ஸ் ரஃப்லி 10% லெஸ் பெயின். பெயின் கம்மினா பேனிக் கம்மி, பேனிக் கம்மினா மிஸ்டேக்ஸும் கம்மி. ஜாப் 3, ஆமோ. கிராஷ் டைமில் ஈக்விட்டி சீப்பாக கிடைக்கும். ஆனால் பை பண்ண கேஷ்க்கு எங்கே போவீங்க? உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டெட் இருந்தால் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் டெட்டை செல் பண்ணி ஈக்விட்டியை பை பண்ணலாம். இதுதான் லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கான சீக்ரெட். இப்போ இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட். டெட்னா ஆல்வேஸ் சேஃப்னு நினைக்காதீங்க. டெட்டில் கூட ரிஸ்க் இருக்குது. மெயினாக 2. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். லாங் டியூரேஷன் டெட்டில் அப் அண்ட் டவுன் இருக்கும். கிரெடிட் ரிஸ்க். டெட்லையும் ஹை ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணால் ப்ராப்ளம் தான். ஸோ ரூல் சிம்பிள். டெட்டில் ரிட்டர்னை சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டெட்டோட பர்பஸே ஸ்டெபிலிட்டியும் லோ ரிஸ்க்கும் தான். நீங்கள் ஈஸியாக டெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண 3 பக்கெட்டாக பிளான் பண்ணுங்கள். பக்கெட் 1, சர்வைவல் பக்கெட். 6 to 12 monthsக்கு தேவைப்படுற எமர்ஜென்சி ஃபண்ட், இஎம்ஐ பஃபர் இதெல்லாம் கவர் பண்ணுறது. பக்கெட் 2, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பக்கெட். 1 to 3 yearsக்கு தேவைப்படுற அமௌண்ட் லைக் எஜுகேஷன் ஃபீஸ், பிளான்ட் ஹவுஸ் டவுன் பேமெண்ட் இதெல்லாம் ஈக்விட்டியில் டிபெண்ட் பண்ணக்கூடாது. பக்கெட் 3, க்ரோத் பக்கெட். 5+ yearsக்கு மேலே இருக்க கோல்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி தான். பட் சம் பர்சன்டேஜ் டெட்டில் இருந்தால் கிராஷ் டைமில் ஈக்விட்டிக்கு ரீபேலன்ஸ் பண்ண யூஸ் ஆகும். ஈக்விட்டி இன்ஜின் மாதிரி, ஆனால் டெட் தான் ஸ்டேரிங். ஸ்டேரிங் இல்லாமல் இன்ஜின் ஃபுல் ஸ்பீடில் போனால் ஆக்சிடென்ட் தான். ரிமெம்பர், ஈக்விட்டி மேக்ஸ் யூ ரிச் பட் டெட் கீப்ஸ் யூ ரிச். நெக்ஸ்ட் டைம் கிராஷ் வரும், எப்போன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கிராஷ் வந்தால் நீங்கள் சர்வை பண்ணணும். அதுக்கு டெட் கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.